பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் வி வெங்கடேஷுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளராகும் 49 செம்மர கடத்தல் வழக்கு தொடர்புடைய தொழிலதிபருமான இருப்பவர் வெங்கடேஷ். இவர் தன்னுடைய உயிருக்கு உரிமைகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் தான் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வருவதாகவும் கல்வி சார்ந்த அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும் தன்னுடைய உறவினர் ஒருவரை முத்துசரவணன் என்பவர் படுகொலை செய்தார். இந்த வழக்குல கடந்த 2023ஆம் ஆண்டு முத்துசரவணனை காவல்துறை என்கவுண்டர் செய்ததாகவும் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த என்கவுண்டருக்கு தான் காரணம் என கூறி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் இதன் காரணமாக தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் தன் குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவிலே வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார்கள். இந்த மனுவானது இந்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு விசாரணை வந்தபோது இதுல காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் ஆஜராகி ஒரு 11 மனுவை தாக்கல் செய்தார்கள். அதுல வெங்கடேஷ் மீது 10 குற்ற வழக்குகள், ஆந்திராவில் 49 வழக்குகள் பதிவு இருப்பதாகவும் இவருடைய பெயரில குற்றங்களுக்கான சரித்திர பதிவேடு உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் செம்மர கடத்தல் வழக்கு, துப்பாக்கி வைத்து கற்பஞ்சாயத்து செய்வது என பல சட்ட விரோத செயல்களில் வெங்கடேஷ் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே இவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க முடியாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தால் அவருக்கு எந்தவித தயக்கம் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டிருப்பேன் என தெரிவித்த நீதிபதி வெங்கடேஷுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தால் தவறான முன் உதாரணம் ஆகியோம் என்றும் இதேபோல் குற்றவாளிகள் பலரும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு சூழல் உருவாகும் என நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இந்த வழக்குல ஒரு கருத்தை தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி மற்றும் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையும் இழக்க நேரிடும் என்றும் அவர் மீது செம்மர கடத்தல் வழக்குகளும் நிலுவையில் இருப்பதால் பாஜக நிர்வாகியான பாஜக ஓபிசி மாநில செயலாளர் ஆன வெங்கடேஷுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட முடியாது என கூறியும் அந்த பாஜக நிர்வாகி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. பாஜக நிர்வாகிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.